श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் ஆச்சரியமா இப்போ வரதராஜனுடைய திரு அவயவ அழகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். போன ஸ்லோகத்துல ஆழ்வான் திருமுக மண்டலம் முழுவதும் திவ்யமான லாவண்யம் பொங்குவதை அனுபவித்தார். ஒவ்வொரு பாகமும் திவ்ய சௌந்தரியமுடையவை என்று அனுபவித்த ஆழ்வான் ஒட்டுமொத்தமாக அந்த திருமுக மண்டலத்தை அனுபவித்த பாக்கியம் நமக்கு நேற்று கிட்டியது. இன்னைக்கு பத்மாயா பிரணய ரசாத் சமாசஜந்தியாக ஸ்வம்பாகும் சுபகுமதோ புஜேன தேன காம்நாமான் வபவதஹோ தசாம் ததாத்வே கண்டஸ்தே கரிகிரிநாத கம்புகாந்தஹ. திருமுகத்திலிருந்து குரத்தாழ்வான் திருக்கழுத்து அந்த புஜங்கள் ஆகியவற்றுக்கு இறங்கி வருகிறார். அதுவும் இந்த ஸ்லோகத்திலிருந்து 11 ஸ்லோகங்கள் பிரகர்ஷினி விருத்தம் வேற ஒரு மீட்டர் மாறிடுது. ஏன்னா திருமுகத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாகம், தோல், கழுத்து, மார்பு அப்படின்னு, அதனால அந்த மீட்டர் இன்னும் கொஞ்சம் நீளமா வருது. பத்மாயா பிரணயரசாத் சமாசஜந்தியா ஸ்வம்பாகும் சுபகுமதோ புஜேன தேன காம்நாமான் வபவதஹோ தசாம் ததாத்வே கண்டஸ்தே கரிகிரிநாத கம்புகாந்தஹ. ஸோ கரிகிரிநாதா, உன் திருத்தோள்கள், திருக்கழுத்து ஆகியவற்றை நான் சேவிக்கிறேன். உன் திருக்கழுத்து சங்கு போல இருக்கு, வெள்ள சங்கு, வெளிர் நிறத்தது. திருத்தோள்கள் பனைத்து உயர்ந்திருக்கிறது. திருத்தோள்கள் அப்படி விரிஞ்சு நல்ல திரண்டு, பிரபஞ்சத்துக்கு நீ ஏக சக்கராதிபதி, சர்வேஸ்வரன், எல்லாரையும் தாங்குபவன், எல்லாரையும் எப்போதும் ரட்சிக்க வல்லவன் என்பது அதை காண்பித்து கொடுக்க உனது பெருமையை பறைசாற்றுகிறதா அந்த திருத்தோள்கள். தோள் கண்டார் தோளே கண்டார், அந்த திருத்தோள்களை பார்த்தாலே போறோம். பெரிய பிராட்டியார் உன் பால் கொண்ட மாறாத பிரீத்தியால், காதலால், அன்பால் உன் திருக்கழுத்தினையும் அந்த திருத்தோள்களையும் ஆற இறுக்கி தழுவிக்கொள்கிறாள். அப்போது உன் தோள்களும் கழுத்தும் ஏற்கனவே அவற்றுக்குள்ள பெருமை இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் பன்மடங்காகி அது பெருகி போகிறது அதுல இருக்கிற பெருமை. அத்தகைய அந்த அனுபவத்தின் போது அந்த பெரிய பிராட்டியான சகல மங்களங்களும் அந்த திருத்தோள்களிலும் கழுத்திலும் குடியிருக்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மியால் தழுவப்பட்டதால் உன் கழுத்தும் அந்த தோள்களும் எத்தனை விதமான, எந்த விதமான அத்தியுதமான ஒரு அனுபவம் அதற்கு கிடைத்திருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஆழ்வான் அந்த திருத்தோள்களும் கழுத்தும் கிடைத்த பாக்கியத்தை எண்ணி அவர் அனுபவிக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அதாவது திருத்தோள்களும் கழுத்தும், பெருமாளின் திருக்கழுத்தின் அழகு அது பிராட்டியின் தழுவுதலுக்கு பாத்திரமாயிருக்கிறதாம். அது என்னென்னலாம் அனுபவிச்சதோ அப்படின்னு பாராட்டுறார். அஸ்திகிரிநாதனே, உன் திருக்கழுத்து சங்கு போல இருக்கு, அழகியது. உன் திருத்தோள்கள் எத்தனை பெருமை பெற்றவை. அந்த கழுத்தும் தோளும் அவற்றை தாமே புஜத்தால் தழுவும் பிராட்டி காட்டும் மேலான காதல் ரசத்தாலே அவள் அந்த திருத்தோள்களையும் கழுத்தையும் அனுபவிக்கும் போது அவளுக்கு மிகவும் பகுமான பாத்திரமாயிருக்கிறது இந்த தோளும் கழுத்தும். அதுதானும் எத்தனை விதமான அனுபவ தசைகளை அது எய்தியிருக்கும். ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். இன்னும் அவர் பரமரசிகர், அதை அனுபவிக்கும் அழகே அழகு. கரிகிரிநாதா, யானைமலைக்கரசே, கம்புகாந்தகா, சங்கு போல அழகிய, தே கண்டகா,
தேவரீர் திருமிடரு திருக்கழுத்து பிரணய ரசாத் அன்பின் மேலிட்டால் பிரீத்தியின் மேலிட்டால் காதலின் மேலிட்டால் தேன பல அபதானங்களுக்கு காரணமான அத்தகைய புஜேன திருத்தோள்களோடு ரெண்டும் திருத்தோள்களோடு ஸ்வம் தானே தன்னுடைய பாகும் தோளை சமாசஜந்தியாக தாமே தழுவி வருகின்ற பத்மாயாக பெரிய பிராட்டியாரின் சுபகுமத பெருமதிப்புக்கு இலக்காகிய பகுமத சுபகுமத ரொம்ப மதிப்பு தனாத்வே அப்படி தழுவும் வேளையிலே, அதாவது அந்த சமயத்துல அப்படி தழுவும் ததாத்வே அப்படி தழுவும் வேளையிலே காம் நாம தசாம் அப்படின்னா எத்தகைய நிலையை அனுபவித்ததோ, அஹோ வியப்பு ஆச்சரியம், எத்தகைய நிலையை. அதாவது தேவாதிராஜனின் திருக்கழுத்தில் 3 ரேகைகள் சேவையாகுமா. சுவாமி தேசிகனே இதை ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வரதராஜனோட கார்த்தால பிமால 4:30 6 மணிக்கு சுப்பிரபாத சேவை. அப்போ அந்த சுப்பிரபாத சேவை கதவு திறந்ததும் பெருமாளை சேவிக்கணும். அடியனுக்கு அந்த சேவை ஆகும்போது அபிபிருத பரிரம்பை ராகிதா மிந்திராயாக கனக வலய முத்ராம் கண்டபோகே ததானக பணிபதி சயனீயா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததமந்தம் சததமந்தம் மானசம் சந்நிதேயாக. அதாவது கர்த்தால உன்னை சேவிக்கும் போது வரதா, தினமும் இடையறாமல் பெருந்தேவித்தாயார் பேரருளாளனை இரவில் தழுவ அதனால் உண்டான வளை தழும்புகள், அந்த வளையலோட தழும்புகள் கோடாய் அந்த கழுத்துல அடையாளமா இருக்குமா. காத்தால கதவை திறந்ததும் அது எனக்கு தெரியணும். சேவையாக இதே கோலத்தில் வரதனே தேவரீர் அடியேனுக்கு தினமும் பிம்மாலை வேளையில் தினமும் சேவையாக வேண்டும். அந்த வளையல் மார்க்கோட பிராட்டி இறுக்கி தழுவி தேவரீருடன் இருந்தது. அதனால் உண்டான வளைத்தழும்புகள் கோடாய் அந்த கழுத்தில் சேவையாக இதே கோலத்தில் வரதனே தேவரீர் எனக்கு தினமும் சேவையாக வேண்டும் பிம்மாலை காத்தால. அதே இந்த ஸ்லோகத்திலேருந்து வந்தது. தேவாதிராஜனின் திருக்கழுத்தில் இருக்கும் அந்த பிராட்டியின் ஒளிப்பட்டு நீலமேகனாகவும் வெண்மையும் பொன்னிறமும் கலந்து சேவையாகிறானா. அந்த திருக்கழுத்து 3 ரேகைகள் தெரியுமா. அதாவது இந்த சேவையை இப்படிப்பட்ட கழுத்தில் கரதூஷணாதிகள் 14,000 அரக்கர்களை ஸ்ரீராமபிரான் ஒருவராய் ஒழித்து அருளினதும் ஒருத்தரே போய் 14,000 ராட்சசால அடிச்சுட்டு வந்தார். பிராட்டி ஸ்வயமாக ஓடி ஆலிங்கனம் செய்தாள். இப்படியே அமுதம் கடைய கடலை கடைந்த போது அமுதம் வரத்துக்காக பார்க்கடல்ல அந்த மந்தர மலையை வச்சு கடையும் போது பெண்ணமுதானன் மகாலட்சுமி தோன்றினாள். பஷ்யதாம் தேவதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்றபடி எம்பிரானின் திருமார்பை வந்தடைந்தாள் பிராட்டி. அப்படி வந்தடைந்த போது தாமாகவே வலுவில் சேர பிடித்து அணைத்து கொண்டாள்னு புராணங்கள் தெரிவிக்கிறது. சிவசங்காச்சாரிங்க தெரிவிக்கிறார், ஆண் பெண்ணை தழுவுவதை விட பெண் ஆணை தழுவுவது ஸ்வயம் கிரகாலிங்கனம் என்றும் இது பாக்யவான்களுக்கே கிடைக்கும் என்றும் இதுவே உயர்வானது என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக அந்த நிலையில் தேவரீர் திருக்கழுத்து எத்தகைய நிலையில் இருந்திருக்கும் ஆழ்வான் அப்படியே ஆராய்கிறார். அதுவும் இந்த பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் அந்த காதாலிங்கன காலத்தில் எப்படி இருந்திருப்பார்கள் என்று ஆராய்வது எப்படி, அது அப்ரோப்ரியேட்டா இல்லையே அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. இங்க ஆழ்வான்
அந்த கழுத்து என்ன பாக்கியம் செய்ததோ, அந்த தோல் என்ன பாக்கியம் செய்ததோ அடியேன் அதே போல எப்போது தேவரீர் கழுத்தை ஸ்வயம் நான் ஆலிங்கனம் பண்ணுவேன். நானே பிராட்டி எப்படி தானே உம்முடைய கழுத்தையும் தோளையும் ஆலிங்கனம் பண்றாளோ அது மாதிரி தான் நாயிகா பாவத்தை அடைந்து ஆழ்வான் அந்த அழகை பார்த்து நான் எப்போ இந்த கழுத்தை ஆலிங்கனம் பண்ணுவேன், நான் எப்போ அந்த ஆச்சரியமான அனுபவம் கிடைக்கும் அந்த எனக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாராம். கருட ஆழ்வானுக்கு வைதேகி கர்ணபூர தபகசுர பினாய சமாப்லேஷி தோஷ்ணா என்று கருடாழ்வானுக்கு ஏற்பட்ட ஒரு ஆலிங்கனம். அதே மாதிரி சிறிய திருவடி ஆஞ்சநேயருக்கு கிடைத்த ஒரு ஆலிங்கனம். அது மாதிரி தமக்கும் கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கமா ஆழ்வானுக்கு. சோ பெண்ணுடை உடுத்தியவர்கள் திருவாக்கு இது. பெரிய பிராட்டியார் முதலான தேவிகளை விட ஆழ்வான் போல இருக்கும் பக்தர்களான பாகவதோத்தமர்களான அடியார்களான இந்த நாயிகையை அடைவதற்குத்தான் தேவரீருக்கும் ஆசை இருக்கும் என்பது இங்கு குறிப்பு. இவ்வளவு பொருட்களும் அந்த பிரணய ரசாத் பிரீத்தியின் மேலிட்டால், அன்பின் மேலிட்டால், காதலின் மேலிட்டால் என்பது தெரிய வருகிறது. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.